ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு சொந்தங்களான கடக ராசிக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மனசாட்சிக்கு பயந்து தன்னுடைய வாழ்க்கையை வாழக்கூடியவங்க தான் இந்த கடக ராசிக்காரங்க. மனுஷன் மக்கள்னு பாரபட்சம் பார்க்காதவங்க, சின்னதா எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவங்க. ஆனா இவங்களுக்கு மட்டும் பாரபட்சம் இல்லாம அடி மேல அடி விழும். அது அஷ்டமத்து சனினால கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, அவஸ்தப்பட்டதெல்லாம் வாழ்க்கையே முடிச்சுக்கிற அளவுக்கெல்லாம் பல நேரங்கள்ல நீங்க முடிவெடுத்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு பிறவியிலேயே கடவுளுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை கடந்து வரக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன பாதையாவது கடவுள் ஓபன் பண்ணி விடுவார். இப்படி ஏதாவது ஒரு வகையில இந்த கழுவுற மீன்ல நழுவுற மீனுங்கிற மாதிரி கஷ்டத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தப்பிச்சு வந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், அதாவது உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. ஆனா இந்த கடகராசியை பார்க்கிறவங்களுக்கு யாருக்குமே இவங்க கஷ்டத்துல இருக்காங்கன்னு கண்டே பிடிக்க முடியாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தன்னுடைய கஷ்டங்களை மறைச்சுக்கிட்டு புன்னகையோட வலம் வருவாங்க. இவங்க ஒரு இடத்துல இருக்காங்கனாக்கா அப்படியே அந்த சுத்தி இருக்கவங்களே இவங்களை தான் இந்த ஸ்வீட்டை பார்த்து மொய்க்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இவங்களை பார்த்தா எல்லாம் அப்படியே உசுர விடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரையுமே சந்தோஷமா வச்சுப்பாங்க. ஒருத்தர் மனசு கூட ஒரு துளி அளவு கூட நோகாத அளவுக்கு பேசக்கூடியவங்க. எங்க வளையணும் எங்க நெளியணுங்கிற அளவுக்கு நெளிவு சுழிவுகளை தெரிஞ்சவங்க கடகராசிக்காரங்க. எந்த இடத்துல தொப்புன்னு விழுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசத்துல எந்த இடத்துலையும் இவங்க கிட்ட பாலையும் கல்லையும் கொடுத்தா ரெண்டையுமே ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவங்க. அவ்வளவு நல்லவங்க, மென்மையான உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க. பேச்சு வேணும்னா வீர தீரமா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள இவங்களுக்கு வஞ்சகம் அப்படின்னாக்கா என்னன்னே தெரியாதுங்க. இப்ப ரோட்ல போற ஒருத்தவங்க இவங்களை அண்ணான்னு கூப்பிட்டாக்கா கூட பிறந்தவங்களுக்கு மேலதான் ஒரு படி வச்சுதான் இவங்க கூப்பிடுவாங்க. அதே மாதிரி தன்னை ஒருத்தவங்க தப்பா பாக்குறாங்க, தெரியாதவங்க, நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு பிரித்து பார்க்க தெரியாதவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க. நிறைய இடங்கள்ல ஏமாந்து நின்று இருப்பாங்க இந்த கடகராசிக்காரங்க. இப்ப கஷ்டப்படுறதும் அதனாலதான். சோ இப்படிப்பட்ட உங்களுக்கு ஜூன் மாதத்துல சில கிரகங்களுடைய அமைப்பு, சில கிரகங்களுடைய இடம்பெயர்வு, சில கிரகங்களுடைய சேர்க்கை, இதன் காரணமா உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் வந்திருக்கு. கடகத்தை தொட்ட நீ செத்த அப்படிங்கிற அளவுக்கு உங்களை யாரெல்லாம் பதம் பார்த்தாங்களோ, யாரெல்லாம் உங்களை எதிரியா நினைச்சு ட்ரீட் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்க பதிலடி கொடுக்கக்கூடிய காலகட்டம். குறிப்பா எதிரிகளுடைய கொட்டத்தை அடக்கக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாங்க. அது எப்படி என்னங்கிறத பார்க்கலாம். அஷ்டமத்து சனியினால ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டீங்க. ஆனா அதுல இருந்து வெளியே வந்தாச்சு. எது உங்களுக்கு உதவி செஞ்சுச்சு? உங்களுடைய நேர்மையான குணம், கறந்த பசும்பால் மாதிரியான தூய்மையான உள்ளம். இதனாலதான் கடகராசி புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரக்காரங்க தான் இந்த கடகராசின்னு சொல்லுவோங்க. கடகம் உங்க ராசியில கிரக நிலைன்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவான். இவர் பூமிக்கு சொந்தக்காரர். சொத்து பத்துலா இவர் நினைச்சா மட்டும்தான் வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். நம்முடைய கடகராசிக்கு இந்த ஜூன் மாதம் முழுக்கவே இத்தனை நாளா வீண் செலவு, விரைய செலவு, கஷ்டம் நஷ்டம் எல்லாமே மாறப்போகுதுங்க. செலவு எல்லாமே கட்டுக்குள்ள வரும். செலவு பண்ண ஒன்றும் ஆகாதுங்க. அப்படின்னாக்கா உங்களுடைய சுப செலவுகளாக, உங்க சந்தோஷத்தை ஏற்படக்கூடிய செலவுகளாகத்தான் இருக்கும். எந்த ஒரு வேலையை செய்தாலும் சரி அதை முடிக்கிறதுல தடை தாமதம் எல்லாமே இருந்துச்சு இல்லையா? இனி யாராலும் உங்களுக்கு தடை பண்ண முடியாது. தொட்டீங்கன்னா அதை செஞ்சு முடிச்சிருங்க. தொட்டதெல்லாம் துளங்கும், தொட்டதெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய காலகட்டம். வீண் விவகாரங்களை மட்டும் தலையிடுவதையும் மற்றவங்க கிட்ட தேவையில்லாம வாதாடுறதையும் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு மட்டும்தாங்க அவங்க வாய் திறந்து பேசுவாங்க. தனக்கே கஷ்டம் வந்தாலும் அப்படியே பல்ல கடிச்சிட்டு நிற்பாங்க. ஆனா ஒரு நியாயம் அநியாயம் அப்படின்னு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நியாயத்து பக்கம் நிற்க கூடியவங்க. அநியாயத்து பக்கம் போவே மாட்டாங்க. அந்த அநியாயம்
அநியாயத்தை கூட போராடி நியாயமா மாத்தக்கூடிய திறன் கொண்டவங்க. ஆனா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. மத்தவங்களுக்காக போய் தலையிடுறது, அதுக்கு வீண் வாக்குவாதம் பண்றதெல்லாம் வேணாம். உங்க வேலையை பாருங்க, உங்களுக்கான வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்துங்க. கடக ராசிக்காரங்களுக்கு இது உங்களுக்கு வார்னிங்க. அடுத்ததா வருமானத்தை பொறுத்த வரைக்கும் கூடும். கோடி கோடியா சம்பாதிச்சா கூட கடகராசிக்கு மட்டும் கையில 10 பைசா நிக்காதுங்க. ஊருக்காரங்க எல்லாம் என்ன பேசுவாங்கன்னா, அடடா சின்ன வயசுல இவ்வளவு காசு வச்சிருக்காங்க, இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்ட்டு. சாதாரணமா ஒரு உடை போட்டுட்டு கூட இதெல்லாம் எப்படியோ ஒரு 10,000 ரூபாய் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் வந்து கண் திருஷ்டி படுற மாதிரி தான் உங்களுடைய வளம் இருக்கும். ஆனா என்ன பண்றது, வந்ததும் போனதுமாவே இருக்கே. பட் அதை பத்தி நீங்க கவலையே பட மாட்டீங்க. வருமானம் கூடிக்கிட்டே இருக்கும், மனசுக்கு திருப்தியும் உண்டாகும். சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கடகராசிக்கு தொழில் வியாபாரம் இது எல்லாமே முன்னேற்றத்துல போகும். புதிய ஆர்டர்கள் பெறுவீங்க, வரவு வந்துகிட்டே இருக்கும். வியாபாரம் தொடர்பாக முதலீடு செய்வீங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்க உங்களுடைய செயல்பாடுகள்ல முன்னேற்றம் உண்டு. இருந்தாலும் உங்களுடைய உத்தியோக பணிகள்ல கவனமுடன் செயல்படணும். மேலிடத்துல கனிவா நடந்துக்கோங்க, அவங்கள அனுசரிச்சு நடந்துக்கோங்க. மற்றபடி சக ஊழியர்கள் கிட்ட எல்லாம் உங்களுடைய வேலைப்பாடுங்கிறது தெரியாம பார்த்துக்கோங்க. அவங்க சொல்றாங்களா சரின்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா உண்மையை பேசி பழக்கப்பட்ட கடகராசிக்காரங்க உங்களால வந்து உண்மையை பேசாம இருக்க முடியாது, ஆனா அமைதியா இருக்க முடியும். அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து உறவுக்காரங்க, நண்பர்கள் இவங்க எல்லாம் வந்து இந்த காலகட்டத்துல கடகராசிக்கு உதவிகரமா இருப்பாங்க. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கவங்கள அனுசரிச்சு செல்வது நல்லது. வாழ்க்கை துணையுடைய உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. பிள்ளைகளுக்காக கொஞ்சம் அலைய வேண்டி இருக்கும், அது உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களோட பிரச்சனையை தீர்க்க முயற்சிகள் செய்வதை தவிர்த்து கொள்வது சிறப்புங்க. ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் 2 பேருமே இப்படிதான். பெண்களுக்கு இன்னும் ஒரு படி மேல ரொம்ப இலகுன மனசு. யாரோ ஒருத்தவங்க ரோட்ல வந்து அடிபட்டு இருந்தா கூட உட்கார்ந்து அழக்கூடியவங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்க இவங்களாதான் இருப்பாங்க. யாரோ ஒருத்தங்களை யாரோ தப்பா பேசிட்டா கூட அவங்க கிட்ட போய் சண்டைக்கு போவாங்க. எப்படி நீங்க அப்படி பேசலாம், இவங்க ஒருத்தரை நம்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து நான் அப்படி இல்லை நான் தப்பானவன்னு சொன்னா கூட இவங்க ஒத்துக்க மாட்டாங்க, வச்ச பாசத்தை மாத்திக்க மாட்டாங்க. இதனாலதான் இப்ப வரைக்கும் இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்னு உண்மைன்னு நினைச்சீங்கன்னா கடகராசிக்காரங்களே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. திரும்ப திரும்ப சொல்றேங்க, எந்த விஷயத்தை செய்தாலும் சரிங்க கடகராசிக்காரங்க கவனமா ஈடுபடுங்க. அடுத்து கலைத்துறையில இருக்கவங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும். பணவரத்து அதிகமாக இருக்கும். தொழில் தொடர்பான காரியங்களை யோசிச்சு செய்வது நல்ல பலனளிக்கும். வீண் கவலைகள் நீங்கும். பணவரத்து திருப்தியை கொடுக்கும். உங்களுடைய புத்தி சாதுரியத்தோட தடை எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றியை அடைவீங்க. அரசியல் துறையில் இருக்கவங்க மேல் இடத்துல நீங்க சொல்றதை கேட்டு அதுபடி நடந்துக்கோங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பலித்தமாகும். வழக்குகள் சாதகமான நிலையில் காணப்படும். நீங்க மற்றவங்களுக்கு உதவிகரம் நீட்டுவதனால பெருமை கொள்வீங்க. உங்களுடைய பெயரும் புகழும் உச்ச நிலைக்கு போகும். நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யறதுக்கு தயங்க மாட்டீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்களுடைய உதவியோடு பாடங்கள்ல சந்தேகம் நீங்கி தெளிவாக படிப்பது நல்லது. ஆனா மாணவர்களுக்கு முன்னேற்றம் தான். மனசுல உற்சாகம் உண்டுங்க. இந்த மாதம் முழுக்கவே ரொம்ப ரொம்ப உற்சாகமா சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க. சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள். கடகராசிக்கு மனசுக்கு நிறைவை கொடுத்திருக்கும். இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. கடகராசி புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம். திடமான சிந்தனைகள் கொண்ட உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய மாதமா பிறந்திருக்குங்க. குரு பகவானால யோக பலன்கள் மாற்றம் உண்டு. சனி பகவானுடைய ஆட்சி அப்படிங்கிறது உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கவனமா செயல்பட வைக்கிறாருங்க. பட் இருந்தாலும் எல்லா விதங்களையும் நன்மைகள் தான் அவர் ஏற்படுத்துறார். நான் முன்னாடியே சொன்னதுதான், சனி பகவான் வந்து ஒதுங்கிட்டாரு, அப்பா இவனை எவ்வளவுப்பா அடிக்கிறது, ரொம்ப நல்லவனா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாருங்க. கடகராசிக்காரங்க நான் வந்துட்டு அமைதியா உட்கார்ந்துக்கிற, வேலையை பார்த்து சந்தோஷமா இரு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். உடலில் இருந்த சங்கடங்கள் தீரும். உங்களுடைய செல்வாக்குல அந்தஸ்துல முன்னேற்றம் உண்டு. குறிப்பா கேது பகவான் என்ன பண்றார் அப்படின்னாக்கா உங்க வந்து எல்லா நெருக்கடிகளில் இருந்தும் பாதுகாத்து நிற்கிறார். யாருடா அது கடகராசி மேல கை வச்சது அப்படிங்கிற மாதிரி எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாத்துறார். ராகு வந்து உழைப்புக்கேற்ற வருமானத்தை
யோகத்தை வழங்குறார். இந்த காலகட்டத்துல இஷ்ட தெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வதனால சங்கடங்கள் விலகி போகும். பெரிய மனிதர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயினால படபடப்பு, வேகம் இதெல்லாம் மாறப்போகுதுங்க. உடல்நிலையே சீரா இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருக்கவங்கள அவங்களுடைய ஆலோசனைகளை கேட்டுக்கோங்க, அவங்கள அனுசரித்து நடந்துக்கோங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்னு இருக்கிறது மட்டும் சிறப்பு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அவசியம்ங்க. போட்டி தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னாக்கா கட்டாயம் அரசு பணி நிச்சயம். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னா ஜூன் மாதத்துல 11, 12. அடுத்து பூச நட்சத்திரம். மனசுல சரின்னு படுறத மட்டும்தான் செய்வீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது சாதகமானது, வெற்றியை தரக்கூடிய மாதமாக தாங்க பிறந்திருக்கு. எந்த ஒரு வகையிலும் நெருக்கடிகள் அப்படிங்கிறது இல்லாத நிலைக்கு போறீங்க. உடல்நிலையும் சீராகுது. இதுவரைக்கும் தடையப்பட்ட விஷயங்கள் கூட இப்ப வேகமா நடைபெற்று வருமானம் அப்படிங்கிறது உயர்ந்துகிட்டே போகும். வீண் பிரச்சனை, விரைய பிரச்சனை, தேடி தேடி வந்துட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே காணாம மறைஞ்சு போகும். புகை மாதிரி காணாம போயிடும். வண்டி வாகனத்தை இயக்கிறப்ப ஏதாவது இயந்திரங்கள் பயன்படுத்துறப்ப மட்டும் கொஞ்சம் சூதானமா இருங்க. மற்றபடி உத்தியோக பணிகள் இருக்கவங்க உங்க மேல் அதிகாரிகளை அனுசரிச்சு நடந்துக்கோங்க. குறிப்பா நான் திரும்ப திரும்ப சொல்றேன், கடகராசி எந்த நட்சத்திரம் சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி வேலைகள்ல மட்டும் கவனமா இருங்க. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் இணக்கமான சூழ்நிலை இருக்கு. குழந்தைகள் மீது அக்கறை அதிகரிக்கும். அவங்களுடைய செயல்பாடுகள் மீது கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் உண்டுங்க. இருந்தாலும் புதுசா எதுவும் முதலீடு பண்றீங்க அப்படின்னாக்கா ஒண்ணுக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. செவ்வாய் பகவானுடைய சஞ்சரிப்பு அப்படிங்கிறது தடுமாற்றம், குழப்பங்களை நிவர்த்தி பண்ணி கொடுக்கிறார். வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் பார்த்து சூதானமா பயன்படுத்துங்க. ஏன்னா வார்த்தைகளால கடகராசி கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து கேதுவினால நம்ம சொன்ன அப்படி இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இவர் சமாளிக்கிறாருங்க. எல்லாவற்றிலும் சமாளிக்கக்கூடிய சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை நிலைக்கு ஏற்ற வருமானத்தை ஏற்படுத்துறார். உங்களுடைய அடிப்படை தேவைகள் என்னன்னு பார்த்து பார்த்து பூர்த்தி செஞ்சு கொடுக்கிறாருங்க. என்ன பண்ணணும் கடகம் அப்படின்னாக்கா மற்றவங்களை விமர்சனம் செய்யறத மட்டும் கொஞ்சம் தவிர்த்து பண்ண மாட்டீங்க. பட் இருந்தாலும் இவங்களை யாராவது பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க செத்தாங்க அந்த மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் வேண்டாம். அதே மாதிரி வாழ்க்கை துணைக்கு தேவையானதை பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்துருங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் வேணும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல்ல கவனமா இருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் 11ஆம் தேதி. அடுத்து ஆயில்ய நட்சத்திரம். வாழ்க்கையில முன்னேறணும், அதுக்கான வழியை மட்டும் எப்பவுமே பார்த்துட்டு இருப்பீங்க. யாரை பத்தியும் யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா மற்றவங்களை பத்தி யோசிச்சு தானே நமக்கு தேவையில்லாத ஒரு சிந்தனை வரும். இவங்க நல்லவங்க, அதனால உண்டு வேலை உண்டுன்னு இருப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. உங்க செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியாக மாறும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள் செய்யறதை மட்டும் யோசிச்சு முதலீடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகளை கவனம் தேவை. பெரிய பொறுப்புல இருக்கவங்க உங்களுடைய பணிகளை நேர்மையாக மேற்கொள்ளுங்க. யாருடைய தலையீடும் இல்லாம பார்த்துக்கோங்க. அடுத்து சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் பூர்வீக இருந்த பிரச்சனைகள் சரியாகும். சட்ட ரீதியா அது உங்களுக்கு சாதகமா முடியும். குடும்பத்தில் இருக்கவங்க அவங்களுடைய ஆலோசனைகளை இந்த காலகட்டத்தில் கேட்டுக்கிறதும் பெரியவங்களை அனுசரிச்சு செல்வதும் உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட மோதல் போக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ணணும், அமைதியா இருந்துருங்க. அவங்க கிட்ட பேசுற வேலையே வேணாம். அவங்களுடைய விஷயத்துல நம்ம தலையிடவே வேணாங்க. அவங்க நம்ம விஷயத்துல தலையிட வேணாம். பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க. நெருக்கடிகள் இல்லாம பார்த்துக்கலாம். அடுத்து சனி பகவான் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா சின்ன சின்ன உடல் உபாதைகள் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி ஆண்களா இருந்தீங்கன்னாக்கா பெண்கள் கிட்டையும், பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா ஆண்கள் கிட்டையும் கவனமா பழகுங்க. நான் முன்ன சொன்னேன் அப்படிங்கிற விஷயத்துல கேது பகவான் எல்லாத்துல இருந்தும் விடுபடக்கூடிய நிலையை உண்டாக்கி கொடுக்கிறார். அட என்னப்பா உனக்கு பிரச்சனை, வாப்பா நான் பார்த்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இல்ல இதை இப்படி பண்ணுனா முடிஞ்சிரும் அப்படின்னா மற்ற கிரகங்கள் சொன்னாலும் அதெல்லாம் இல்ல, நீ வா உனக்கு எல்லாத்தையும் நான் சரி செஞ்சு கொடுக்குறேன், ஒன்னும் பண்ணாது, நீ பாட்டுக்கிரு அப்படிங்கிற மாதிரி கேது பகவான் அப்படி குறுக்க நிக்கிறாருங்க. நிழல் கிரகமான இவர் உங்களுக்கு நிழல் மாதிரி வராரு. தன்னம்பிக்கையை அதிகரிச்சு கொடுக்குறாருங்க. தைரியத்தை கூட்டி கொடுக்கிறார். சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமா இருக்க போறாங்க. நீங்க எதிர்பார்த்த பண வரவை கொடுக்கிறார். புதிய சொத்து வாங்குவீங்க.
இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே கவனமா செய்யணும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? சொத்தை வாங்குறீங்க அப்படின்னா அதனுடைய மூல பத்திரத்தை பார்க்கணும். முன்னாடி ஏதாவது வில்லங்கம் இருக்கான்னு பார்க்கணும். அதை வந்துட்டு 1க்கு 2 முறை நீங்களே வந்துட்டு சரி பார்த்துக்கோங்க. மற்றவங்களை நம்பி ஒப்படைச்சிடாதீங்க. ஒப்பந்தங்களை கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியும் படிச்சு பார்த்து கையெழுத்து போடணும். அரசு வழி முயற்சிகள் அனுகூலமான பலனை கொடுக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் 11, 14. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், தனிப்பட்ட முறையில் நட்சத்திர பலன்கள் பார்த்த வரைக்குமே கடகராசி புரிச்சிருப்பீங்க. நல்ல வேலைப்பா, இந்த ஜூன் மாதமே நமக்கு ஒரு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறத உணர்த்திருப்பீங்க. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது திங்கட்கிழமைகள் ஆதி பராசக்தியை வழிபாடு செய்வதால காரிய தடைகள் நீங்கும், மனசுக்கு அமைதி தருவாங்க. அதே நேரத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், வெற்றி தொடரும். புதன்கிழமைகளில் பெருமாளை வழிபாடு செய்யுங்க. வியாழக்கிழமை குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க. வெள்ளிக்கிழமைகள் தோறும் துர்க்கையம்மனை வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க. அவருடன் சேர்த்து இந்த ஞாயிற்றுக்கிழமையில சிவபெருமானையும் கால பைரவரையும் வழிபாடு செய்யறது கடகராசிக்கு நீங்க வாழ்க்கையில எந்த விஷயத்த மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த மாற்றி கொடுப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தோம்னா திங்கள் மற்றும் புதன். அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு சொல்லிட்டு டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஜூன் மாதம் 28, 29 இந்த நாட்களில் சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டம் உண்டாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு மஞ்சள் நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க. ரொம்ப மங்களகரமான நிறம் மஞ்சள் நிறம். ஆடைகளை தான் பயன்படுத்தணும்னு கிடையாது. மஞ்சள் நிறத்துல ஒரு துண்டு வச்சாலும் சரி, கர்ச்சீஃப் வச்சாலும் சரி, இல்ல பேக்கு, பர்ஸ், இந்த மாதிரி ஒரு பேனா பென்சில் கூட அந்த மஞ்சள் நிறத்துல வச்சுக்கோங்க. அப்படின்னாக்கா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்து பொது பலன்கள்ல இருந்து 100க்கு 100% ஜூன் மாதமே உங்களுக்கு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு உணர்ந்திருப்பீங்க. வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே பொது பலன்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும். கடவுளுடைய அனுகிரகத்தினால இனி வரக்கூடிய எல்லா நாளுமே கடகராசிக்கு இனிமையான நாட்களாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமோடு நலமோடு.